எப்பட்றா இப்படி தினசா யோசிச்சு கிரியேட்டிவாலாம் ஸ்கேம் பண்றீங்க? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஒவ்வொரு ஸ்கேமையும் கேட்கும் போதில்ல நம்மளுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்கேமை தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ரீசெண்டாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன், எனக்கு ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நடக்கக்கூடாது, ஸோ உங்கள் சேனலில் இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுவும் ரொம்ப பிகினர், இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி இன்னொருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ரெகுலராக வந்து ஒரு ஃபேமிலிக்கு மேக்கப் போடுவேன், எப்பயுமே அவங்களுடைய மொத்த ஃபேமிலிக்குமே நான் தான் மேக்கப் போடுவேன். பட் இப்போ அவங்க ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது, பட் என்னால் போக முடியல. என்ன ரீசன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம ஊரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் ஐடியை பார்த்தேன். ஸோ அதனால கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஊர் தானே, இந்த ஏரியா தானே, இந்த இடத்துல தானே இருக்கீங்க, நானும் அதே ஊர் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பயங்கரமாக இந்த வாழைப்பழம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த லேடி பேசிருக்காங்க. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க நம்ம பேசுறத பார்த்தா. உடனே இவங்களும் சரி ஓகே நம்ம ஊர்க்காரங்கன்றாங்க, அதுவும் அவங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கறாங்க, சோ நம்மளும் நல்லா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நல்லா பேசிருக்காங்க. சோ அவங்க ஒரு ஃபேவர் கேட்டிருக்காங்க. என்னன்னா, இப்போ என்னுடைய கஸ்டமருக்கு என்னால போக முடியல, சோ நீங்க அதே ஊர்ல இருக்கிறதுனால நீங்க போய் கொஞ்சம் மேக்கப் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா யாரு தான் வேணான்னு சொல்லுவா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, சரி ஓகேங்க நான் பண்றேங்க, அந்த கஸ்டமர் நம்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் நம்பரை வாங்கி இவங்க கால் பண்ணி பேசிருக்காங்க. நைல் போர், ட்ரீ போர், டூ போர், போர் டபுள் பன் போர். சோ அந்த கஸ்டமர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஐயோ என்னங்க அவங்களுக்கு இந்த டைம்ல போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்க தான் எப்பயுமே மேக்கப் போடுவாங்க, அவங்க பண்ணாதான் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், நீங்க நல்லா பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கேட்க, பண்ணுவேங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே என்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பட்ஜெட்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க, எங்களுக்குலாம் பட்ஜெட் மேட்டரே கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்க ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தானே, சரி ஓகே கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த அமௌண்ட் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்ல, இவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. என்னுடைய ஃாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். சரி ஓகே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நினைச்சுக்கிட்டு சரி ஓகேங்க ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை போட்டு விட்டுருங்க, அப்பதான் நான் வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. ஒரு 1 hour ஆயிடுச்சு, அட்வான்ஸ் அமௌண்ட் வரல. வருமா வராதா போனது எப்படிப்பா வரும்? திரும்ப கால் பண்ணி கேட்டா, ஐயோ மேரேஜ் ஃபங்க்ஷனா நிறைய செலவு இருந்துச்சு, அதனால இன்னைக்குள்ள லிமிட் எனக்கு முடிஞ்சு போச்சு, அதனால அனுப்ப முடியல, என் அண்ணன் ஆந்தி வேலை இருக்கான், அவன் வந்த உடனே நான் அனுப்பிச்சிடுறேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்க நாளைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வர போறீங்க, அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, இந்த உருவம் இருக்கிறதுலாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கால் பண்ணி என்னங்க ஆச்சு, கஸ்டமர் என்னங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லைங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டேன், நான் அனுப்பிச்ச எந்த கலெக்ஷன்ஸுமே பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது என்கிட்ட சில கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க கஸ்டமருக்கு அனுப்புங்க, கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அனுப்புங்கன்னு சொல்லி வாங்கி கஸ்டமருக்கு அனுப்புனா, இவங்க அனுப்பிச்ச கலெக்ஷன்ல ஒரு 5-6 கலெக்ஷன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்போவே அந்த இடத்துலயே அவங்க கொஞ்சம் உஷார் ஆயிருக்கலாம். பட் அவங்க வந்து இது எல்லாமே யதார்த்தமா தான் நடக்குதுங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு கால் பண்ணி, நீங்க அனுப்புறது தான் அவங்க செலக்ட் பண்றாங்க, நான் அனுப்புற எதையுமே வேணாம்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரேர் கலெக்ஷன், நம்ம ஊர்லயே கிடைக்காது, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில வேணா இருக்கும், நான் வேணா கேட்டு அவங்கள கொரியர் அனுப்ப சொல்றேன், உடனே அனுப்ப சொல்றேன், ஸோ நீங்க வந்து வாங்கிட்டு போங்க, எனக்கு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டா போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. எவ்வளவுங்க வரும் அப்படின்னு சொன்னா ஒரு 6000 ரூபாய் கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களும் சரி ஓகே 6000 நான் உங்களுக்கு அனுப்புறேன், ஆனா நான் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி அனுப்புறேன், அட்வான்ஸ் அமௌண்ட் அனுப்புறேன்னு இருக்காங்க, அது வந்த உடனே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி என்னங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வருமா வராதான்னு சொல்லி கேட்டா, எங்க அண்ணன் வரலையே, வந்தா தானே அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பிரஷர்,
இந்த பாருங்க கடையை மூடிட்டாங்கன்னா அப்புறம் இந்த இதுவும் கிடைக்காது. இந்த ஒரு 5000 ரூபாய்க்காக 30,000 ரூபாய் நீங்க விட போறீங்களா, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே இவங்களும் யோசிச்சு பார்த்துருக்காங்க. சரி ஓகே, இந்த மேக்கப் ஆர்டிஸ்டும் சரி அந்த கஸ்டமரும் சரி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்களே, இவங்க ஜெனியூனா தான் இருப்பாங்க போல இருக்கு, சரி நம்பி காசை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 6000 ரூபாயை மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா என்னங்க காசு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு போன் பண்ணா கூட இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் போனையே அட்டன் பண்ணலையா. சரி ஓகே, நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணி நாளைக்கு கன்ஃபார்ம் தானங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்ணா அவங்களும் போன் எடுக்கலையா. ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வரல, இங்கே போட்டுவிட்ட அமௌண்ட்டும் என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. சரி ஓகே, இது ஏதோ ஒரு ஸ்கேம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் 2 பேரும் போனை அட்டன் பண்ணவே இல்லை. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் கஸ்டமர் சைட்லேருந்து போனை அட்டன் பண்ணி அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் போனை அட்டன் பண்ணி உங்க காசை நான் ரீஃபண்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு காலையில பார்த்தா கஸ்டமரும் சரி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி இவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இவங்களும் சைபர் கிரைம்லாம் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இப்போ வரைக்கும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஒரு ட்ராப்பு. அதாவது இந்த இடத்துல இருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பயோ வச்சு உங்களுடைய வீடியோ வச்சு ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணிக்கிட்டு சரி ஓகே இவங்க கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணால் இவங்க விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுவும் குறிப்பாக பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கிடையாது, பிகினராக வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எடுத்த உடனே சரி ஓகே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களையா பார்த்து இவங்க வந்து ட்ராப்ல உள்ள வைக்கிறாங்க. இவங்களும் போய் கரெக்டா அந்த ட்ராப்ல வந்து மாட்றாங்க. சோ இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆளு, கஸ்டமர் மாதிரி இன்னொரு ஆளு, இவங்களால போக முடியல உங்களால போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்து ஓகே பெருசா ஒன்று கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களை நம்ப வச்சு, ஆனா கலெக்ஷன்ஸ் இல்லையே இவங்க கிட்ட இருந்தா கலெக்ஷனை வாங்கி ஆகணுமா அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி விட்டு இந்த கலெக்ஷனை வாங்கணும்னா இந்த அமௌண்ட்டை போடணுன்ற மாதிரி போட விட்டு ஏமாத்துறாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ இந்த வீடியோவை எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுடைய ஃப்ரெண்டு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் ஏமாறாம இருக்கணும்னா இந்த ஸ்கேம் அவேர்னஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண தான் முடியும். வேற நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான். நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு ஏமாறாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியும். அதுக்கு ஒரே வழி எப்படியெல்லாம் டிசைனா ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற மொத்த ஸ்கேமையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்கேம் நடந்தா கூட அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த அவேர்னஸை நானும் ஸ்ப்ரெட் பண்றேன். முக்கியமா இந்த லேடி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ஸ்கேம் அப்படின்னா இந்த ஹிந்திக்காரங்க தமிழ் பேசுற மாதிரி பேசி ஸ்கேம் பண்ணுவாங்க, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவங்க நம்ம ஊர்காரங்க மாதிரி தமிழ அவ்வளவு அழகா பேசுறாங்க, அதுவும் அந்த ஊர் தமிழே பேசி ஏமாத்துறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இறங்கி வராங்க பாருங்க ஏமாத்துறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நானே வந்து நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ஒரு ஸ்கேம் வீடியோவில், வேற ஒரு அவேர்னஸ் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.